இது வந்து காலத்தின் கட்டாயம். நான் இதை ஏற்கனவே நிறைய தரம் பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாத்த விட அதிகமா மிகப்பெரிய ஒரு தேர்தல் நேர கோரிக்கையா ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு தேவையான தேர்தல் வியூகங்களை அமைத்துத்தான் தீரணும். அதிமுக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாமே, பாஜக, அமமுக எல்லாருமே ஒருங்கிணைச்சு வரணும். இன்னும் நான் சொல்றது, அந்த கூட்டணியில அவுட் சைட் சப்போர்ட்டாவது கொடுத்து நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் கூட ஒரு வியூகத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது காலத்தின் கட்டாயம். மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கைய அதிமுகவும் பாஜகவும் நிறைவேற்றிருக்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் வந்து சரியாக முதல்லயே வந்து எந்த மாதிரி குழப்பமும் கடைசி நேரத்துல வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வோட முதல்லயே கரெக்டா பேசிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது என்டிஏ கூட்டணி கூட கிடையாது, அதிமுக தலைமையிலான கூட்டணி. பாஜக அதில் ஒரு அங்கம். இத வந்து மத்தியில் இந்த வியூகங்களை அமைப்பவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மத்திய பிரதேசமோ மகாராஷ்டிரமோ இல்லை. தமிழ்நாடு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கர்நாடகா கூட கிடையாது. இது தமிழ்நாடு, இது வேற. இங்க வந்து இரட்டை இலைக்கு கீழ் மற்ற கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுப்பது தான் சரியா வரும். அதை தான் இபிஎஸ் அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காரு. இப்ப சொல்றது பெஸ்ட். அப்புறமா நீங்க அப்படி நினைச்சோமே அப்படின்னு எந்த குழப்பமும் யாருக்கும் வரக்கூடாது. இன்னொன்னு, அதிமுக தான் திமுகவுக்கான நேர் எதிர் கட்சி. அந்த ஒரு முகத்தை வச்சு தான் மற்றவர்கள் போட்டி போடணும். அப்பதான் சரியா வரும். பார்லிமெண்ட் வந்து டோட்டலி வேற. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையான விஷயம் கிடையாது. நம்ம மக்கள் வந்து பார்லிமெண்ட்ல மத்தியில யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அங்க அது வந்து பிஜேபியா இல்ல பிஜேபிக்கு எதிரா, இவ்வளவுதான் அங்க கேள்வி. ஆனா சட்டமன்றம் அப்படி இல்லை. சட்டமன்றத்துல இது வந்து திமுகவா அதிமுகவா வேற ஏதாவது ஒரு மூன்றாவது சக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பதில் சொல்லுவாங்க மக்கள். என்னை பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து வேற யாருங்கிறத விட யார் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரிதான் சட்டமன்ற தேர்தல் வரும். பார்லிமெண்ட்ல டெபாசிட் இழந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னைக்குமே வந்து தேசிய அளவுல அதிமுகவை விட பிஜேபி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதே மக்களே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு டைம்ல கூட்டணியில இருந்த கட்சி தானே, அந்த ஒரு ஞாபகத்துல நினைவுல போட்டிருப்பாங்க. பல பேருக்கு தெரியாது, கூட்டணி இல்லைன்னே தெரியாது. இப்ப நான் வந்து வேற்று மாநிலத்துல போய் நான் வந்து கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல கடந்த 2 வாரங்களாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருந்தேன். அந்த நேரத்துல இன்னும் இங்க வந்து பாஜகவுல தலைமை மாறி இருக்குங்கிறது அங்கெல்லாம் இன்னும் போய் சேரல ரெஜிஸ்டராவில். ஸோ இதெல்லாம் வேற, இந்த கணக்கெல்லாம் வேற. பார்லிமெண்ட் தேர்தல் போது விஜயோடைய கட்சியே இல்லை, இன்னைக்கு இருக்கு. பார்லிமெண்ட் தேர்தல் போது பாஜக தலைமை வேற, இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப கூட்டணி இல்லை, இப்ப கூட்டணி இருக்கு. மக்களுக்கும் எல்லாமே பார்த்துதாங்க இருக்காங்க. தே வில் vote ஃபார் த ரைட் சாய்ஸ். இல்ல, அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்ட்டியில இருக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகல. ஒவ்வொருத்தர் நிறைய பேர், எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு. அது வந்து இப்ப நம்ம ஓப்பனா சொல்லுவோமே, தாவேகா தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் அவர்களுடைய பார்ட்டி. விஜய்க்காகத்தான் அங்க வந்து எல்லாருமே வந்து அவர் பின்னாடி வர்றாங்க. ஆதரவாளர்கள், வாக்காளர்கள், முதல் தலைமுறை இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்காக தான் வராங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்காகவோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய தலைவர்கள் தான் அவங்களுக்காக வரல. அவங்க எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்க இந்த ஒரு வருடத்துக்குள்ள அவங்களுக்கான அடையாளத்தை உண்டு பண்ணி அடுத்த கட்ட தலைவர்களா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறது வந்து பேக்ஃபயர் ஆகுது. என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். இதனால யாரையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடல. பட் விஜய் தான் கட்சியுடைய முகம், அடையாளம் அண்ட் ஈர்ப்பு சக்திங்கிறத வந்து யாரும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை வந்து கெடுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு. ரெண்டாவது,
தமிழகத்துல இன்னைக்கு முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்றாரு. எல்லாத்துக்குமே வந்து அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு. அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுறது கூட ஈசிஆர்ல இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுறாரு. மக்களை அவர் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கம்பல்சரி. அது அவர் எவ்வளவு நாள் தள்ளி போட போறாருன்னு தெரியல. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மற்றவங்க எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க அவங்க வந்து எப்படியாச்சும் ஆபாசமாவது பேசியாவது டெய்லி ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இன்னும் வெளியவே வரலங்கிறது ஒரு விஜய் ரசிகையா எனக்குமே ஏமாற்றமா இருக்கும் பொழுது வாக்காளர் பெருமக்களுக்கு கண்டிப்பா ஒரு இல்லைங்க. இப்போ வந்து அதான் இது 2021 கிடையாது, இது 2026. 2021ல பாஜக கூட்டணியோட இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு இருந்த வெகுவாரான சிறுபான்மையினர் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு இல்லாம போச்சு அப்படிங்கிறது உண்மைதான். அதனால அவங்க பல இடங்கள்ல பின்னடைவை சந்திச்சாங்கிறதும் உண்மைதான். அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நோட்டாவுக்கு வாக்கு கூட கிடையாது. அது ரொம்ப ஒரு அறிமுகமே குறைவாக இருந்த நோட்டாவுக்கு கீழே தானே வாக்கு. இதை நம்ம சொல்றது வந்து உண்மையத்தான் சொல்றோம். அப்போ இன்னைக்கு அந்த நிலைமையில இது இன்னைக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. நம்பர் 1, பாஜக 12ல இருந்து 18% வரைக்கும் வாக்கு வாங்கி நிரூபிச்ச ஒரு கட்சியா இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 8% மேல வாங்கி படிப்படியாக அவங்க வளர்றாங்க. அந்த வளர்ச்சி அவங்களுக்கு இன்னும் கண்டினியூ தான் ஆக போகுது. அவங்க ஒரு முக்கியமான ஒரு சக்தியா மாறி இருக்கிறாங்க. தாவேக்காங்கிற கட்சியே இன்னைக்கு புதுசா லிஸ்ட்லயே இல்லை, அது வந்திருக்கு. ஸோ அது வாக்க வந்து எப்படி வந்து மாற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேல பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது, சட்டமன்றத்தும் போது அதிமுக உள்ளேயே உட்பூசல்கள் நிறைய இருந்தது. இப்போ யாரு உண்மையான அதிமுகலாம் அங்க நிறைய பஞ்சாயத்து இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி குழப்பங்கள் அதிமுகவுக்கு இல்லை. இரண்டாவது, யார் எதிரி அப்படிங்கிறதுல யாருக்கான குழப்பமுமே இல்லை. அப்போ வந்து இவரா நானா கட்சியா இருக்குங்கிற குழப்பம்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து அடுத்த தேர்தல்ல யார் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரே இலக்கு தான் இருக்கு. திமுக மட்டும்தான் எதிரி. சோ திமுகவுடைய ஆட்சியில ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆன மக்களுக்கு குழப்பம் இல்லாம சீரா இவங்க வந்து போட்டியிட்டா மட்டும் போதும். அதுல ஒன்றும் பிரச்சனை. திஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரல் ஃபீல்ட். இல்ல வக்ஃப் விஷயத்துல அவங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு நிறைய இடங்கள்ல அதிகரிக்குது. இதை நீங்க கேட்டு ஆச்சரியப்படலாம். தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி தங்களுடைய சார்பு மீடியா மூலமாக கொடுக்கக்கூடிய செய்திகள் பிரச்சாரங்களை நம்பி நீங்க நினைக்காதீங்க. கள நிலவரம் வேறையா இருக்கு. வக்ஃப் திருத்த மசோதாவில் பெண்களுக்கு அதிக அளவுல உரிமைகளும் சில இடங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது மக்களுக்கு எது மிக மிக நன்மை பயக்குமோ அந்த மாதிரி ஒரு தீர்வை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானமான ஒரு விஷயமும் ஒரு தீர்வை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இஸ்லாமிய சமுதாயினர் மிகப்பெரிய அளவுல இதை வரவேற்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரு வக்ஃப் விஷயத்துல இந்துக்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுடைய ஒரு யதார்த்த உண்மை நிலவரம் என்னன்னா, இன்னைக்கு HRCன்னு சொல்றோம். கோயில்களை யார் கட்டுப்பாடுல வச்சிருக்காங்கன்னா, சனாதனத்தை அழிக்க வேண்டும், இந்து மதத்து பண்டிகைகளுக்கு நாங்க வந்து எதுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்கிற நாத்திகர்கள் கொள்கை உடையவர்கள் தான் வந்து HRCயை கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால கோயில்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுடுச்சா? அவங்களுடைய அரசாங்கத்திலே அவங்க இல்ல, நாங்க தான் அதிகமா வந்து குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம், நாங்க தான் அதிக அளவுல இந்துக்களுக்கு சேவை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர்ல இருந்து அறநிலையத்துறை அமைச்சர் வரைக்கும் டெய்லி வந்து இப்போ புள்ளி விவரங்களை சொல்லலையா? அப்ப மெஜாரிட்டிக்கான ஒரு விஷயமே மைனாரிட்டி கண்ட்ரோல் பண்ணும் பொழுது மைனாரிட்டிக்கான விஷயத்த மெஜாரிட்டி கண்ட்ரோல்ல ஒரு 2 ரெப்ரசன்டேஷன் கண்ட்ரோல் இல்லை. மைனாரிட்டி விஷயங்கள்ல ஒரு மெஜாரிட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையில சரிதான். பட் கண்டிப்பா அது வந்து சிறுபான்மையினருடைய உரிமைகள்லையும் உணர்வுகளையும் மிதிக்கும்படியாக இருக்கக்கூடாது. அதை விட என்ன கேட்டா, நான் வந்து இன்னைக்கு வந்து மெஜாரிட்டிக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை மைனாரிட்டி தலைவர்கள், இஸ்லாமிய வக்ஃப் இஸ்லாமிய தலைவர்களே வந்து அதை ஒரு தரம் மறுபரிசீலனை பண்ற மாதிரி ஒரு மாற்றி அமைச்சா போதும்.
இல்லை, இது பிரிந்தவர் கூடினார்கள் அப்படின்னு தான் நாம பார்க்க முடியும். தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு ஒன்றிணைந்த அதிமுக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நல்ல விஷயம் தானே. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வேற வேற இல்லை, கோழி மிதிச்சு குஞ்சு விலகாது, வேற வேற இல்லை, எல்லாருமே அம்மாவுடைய அதிமுக, அம்மாவுடைய கனவு, அதை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள். அவங்க தோழமையாகவும் ஒரு ஒத்துழைப்போடையும் இருக்கிறது நல்லதா தான் நான் பார்க்குறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்திய அரசுல இருந்து எதையாவது நிதி கொடுத்து இவங்க அதை வந்து செயல்படுத்திட்டாங்க அப்படின்னு நல்ல பேர் வந்துருச்சுன்னா உடனே நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அதுல வந்து அது ஒரு மத்திய அரசு திட்டம்னு கூட மக்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. அது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா இருக்கட்டும், இல்ல இலவச வீடு திட்டமாக இருக்கட்டும், இல்ல இதுவா இருக்கட்டும், அது என்ன மெட்ரோ ரயில் திட்டங்களா இருக்கட்டும், நெடுஞ்சாலை திட்டமா இருக்கட்டும், இதுல எல்லாம் வந்து நல்ல பேர் வாங்கினாங்கன்னா உடனே வந்து அதுல வந்து மத்திய அரசை பத்தி பேச்சே வராது. எல்லா இடத்துலயும் கலைஞர் ஆட்சியில், மு.க. ஸ்டாலின் ஆட்சியில், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆட்சியில் அப்படின்னு பேசிடுவாங்க, நல்ல பேர் வாங்கிக்குவாங்க. வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்களா, அவங்க கொடுத்த நிவாரணத்துல இவங்க நிவாரண பணியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கறது எப்படின்னா, நிதி கேட்கறது எப்படின்னா உண்மையான ஒரு எவ்வளவு தேவையோ அதை கேட்கறது இல்லை, ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கேட்டுறது. அந்த மிகப்பெரிய அமௌண்ட்டை யாருமே சாங்ஷன் பண்ண முடியாது. அப்ப வந்து குடுக்கல பத்தியா, நான் கேட்டது நீ குடுக்கல பத்தியா அப்படின்னு எங்கெல்லாம் இவங்க வந்து மெத்தனமா இருக்காங்களோ, எங்கெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு மெயினான ஓட்டர் பேஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ், வில்லேஜ் டெவலப்மெண்ட், இங்க இந்த 2 இடத்துலயும் ஏன் நீங்க இப்ப எலெக்ஷன் வர எல்லாரும் வந்து நெக்குவாங்க. எல்லாரும் ஏன் எங்களுக்கான பட்டுவாடா நடக்கலன்னு கேட்கும் பொழுது நான் கொடுக்க தயாரா இருக்கேன், அவங்க தான் கொடுக்கல அப்படின்னு பழி போடுற ஒரு வியாபார யுக்தி. இது வந்து தீர விசாரிச்சு பார்த்தா எவ்வளவு அவங்க கொடுக்கல, எவங்களோ இவங்க கேட்டா இவங்க கேட்டதான் அவங்க கொடுக்கல அப்படிங்கறத உண்மை நிலவரமா இருக்கும். இவங்க ஏன் அவ்வளவு கேட்டாங்கிற கணக்கு இவங்க கொடுத்தாங்களா? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் கொடுப்பாங்க. அதுதான் சொல்றேனே, ஒரு குற்றச்சாட்டு சொல்றது ஈஸி, அதற்கான புள்ளி விவரத்தையும் விளக்கத்தையும் அவங்க சொல்லும் பொழுது இங்க குற்றச்சாட்டு மட்டும்தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அதுக்கான விளக்கம், மத்திய அரசு விளக்கத்தை கேள்விப்படுறதுக்கு தமிழ்நாட்டுல பொதுமக்களுக்கு சோசியல் மீடியா தான் இருக்கு. வேற எந்த ஒரு இடத்துல வந்து அந்த செய்தி வருது சொல்லுங்க? 2 நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுது. கட்சியுடைய அமைச்சர்களே வந்து ஒரு மிகப்பெரிய தவறை இழைக்கிறாங்க. அத பத்தி யார் விவாதம் பண்ணாங்க? இன்னைக்கு வந்து போன்ல எல்லா உண்மையும் வெளியே வந்துருதுங்கிறதுனாலதான் இது வருது. இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே கம்முன்னு அப்படியே போயிருக்கும் இல்ல. சோ நம்ம வந்து நான் உட்காந்து கணக்கு பார்க்கல, ஆனா எல்லாமே கொடுக்கலன்னு இவங்க சொல்றதும், உடனே அவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு விளக்கம் அழிச்சு ஸ்டேட்மெண்ட் விடுறதும், இது வந்து 4 வருஷமா நம்ம பார்த்துட்டே இருக்கிற ஒரு தீராத ஒரு விஷயமா இருக்கிறதுனால 2 பக்கமும் தீர விசாரித்து, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், தமிழக அரசு விஷயத்துல தீர விசாரித்து அறிவதே மெய். அதான் உண்மை. என்னங்க ஒரு காரணமா 2 காரணமா அவங்க பேச ஆட்சிக்கு வரும்போது ஐயா அப்பா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னாரு. முதல் கையெழுத்தே மதுனாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கையெழுத்து போடுறதுக்கு அவருக்கு கை வரல. இரும்பு கரம் ஒருவேளை அங்க வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இன்னும் எவ்வளவு சொல்றது. இன்னைக்கு தமிழகம், நான் உண்மையாவே கேட்கிறேனே, கரெக்டா ஒரு 10 வருஷம் முன்னாடி அம்மா ஆட்சியில தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருந்தது, ரெகுலரான லா அண்ட் ஆர்டர் எப்படி இருந்தது, ரோட்டுக்கு ரோடு சிசிடிவி கேமரா போட்டிருந்தாங்களே, அதுல எத்தனை பழுதா இருந்தது, இன்னைக்கு எத்தனை வேலை செய்யுது. ரோட்டுக்கு ரோடு போலீஸ் நிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கஞ்சா வைத்துக்கிட்டு இருக்காங்க. ரோட்டுக்கு ரோடு நம்ம பெண்கள் பாதுகாப்பா போற வேண்டிய இடத்துல எல்லாம் பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ல நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம வந்து நியாயம் கேட்போம்? அவங்களே ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்களையோ கட்சியினரையோ நம்ம கூட சொல்லல, ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே
ரொம்ப அவங்களுடைய அவங்களுடைய ஆழ்மன வக்கிரங்களை வந்து மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்ட போய் ஒரு நியாயத்தை கேட்க முடியும்? பெண்கள் உரிமை திட்டம் மிக நல்ல அருமையான திட்டம். அது வந்து பெண்களுக்கு ஒரு எம்பவரிங் ஒரு திட்டம். நான் அதை ரொம்ப வரவேற்கிறேன், நான் பாராட்டுறேன். அது எல்லாரையும் தேவையான பெண்களை சென்றடைந்ததா? எனக்கு தெரியும் அதுல எவ்வளவு வந்து சீர்கேடுகள் முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அஃப்கோர்ஸ் நான் கம்ப்ளைண்ட்டுக்கு நடுவில் ஒரு நல்லது நான் கண்டிப்பா சொல்றேன். காலை உணவு திட்டம்ங்கிறது அது ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கிறது. பட் மற்ற எதுவுமே பஸ் பாஸ் திட்டம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை மறைக்க சின்னதா இந்தா ஒரு கத்தாத வாயில வந்து ஒரு இந்த ஸ்வீட்டை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மது அரக்கனை கட்டுப்படுத்தினா, வேலை வாய்ப்பின்மைய கொஞ்சம் குறைச்சா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து பஸ் பாஸ் கேட்கல. இலவசமா பஸ்ல பாஸ் எடுத்து அவங்க எங்க போவாங்க? வேலைக்கு போகணும் இல்ல? அதை உண்டாக்கி கொடுங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் இலவசமாவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அப்ப என்ன? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உழைக்கும் வர்க்கம்ங்க. நாங்க நம்முடைய தன்மானத்தை அடகு வச்சு எல்லாத்தையுமே இலவசமாவே வாங்கணும் அப்படின்னு என்ன? அப்படி ஒரு நான் இலவசம் வேண்டான்னு சொல்லல, வேணும் தான். பட் இலவசம் மட்டும்தான் நாங்க கொடுப்போம், வேற எந்த வகையிலும். இன்னைக்கு செவிலியர்கள் ஏன் வந்து இது பண்றாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? ஜாக்டோஜியோ ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? சாம்சங்ல ஏன் ப்ரொடெஸ்ட் ஆகுது? அவங்க எல்லாம் இலவசம் கொடுங்கன்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்றாங்களா? அவங்களுக்கு நியாயமாக அவங்க தகுதிக்கு ஏற்ப அவங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலை வாய்ப்புகளை மறுக்காதீங்கன்னு தானே சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இது பிரச்சனையாகும். இல்ல குஜராத்ல இருந்தெல்லாம் தமிழ்நாடு எங்கேயுமே வர இப்ப நீங்க வந்து வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு போறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பீகார், அஸ்ஸாம், ஒடிஷா, பெங்கால் போன்ற இடங்கள்ல தான் அங்கேருந்து தான் வருவாங்க. இந்த இடங்கள்லாம் நீங்க வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாமே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு அடியில இல்லைன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு அடியில இருக்கக்கூடிய இடங்களா இருந்தது. ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய இயற்கை இடர்பாடுகள் இருக்கக்கூடிய இடம். இப்பத்தான் நவீன் பட்நாயக்கோட ஆட்சியில அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வளர்ச்சி அவங்க பார்த்திருக்காங்க. நம்ம சொல்றதெல்லாம் 100 ஆண்டு கால வறுமை, 100 ஆண்டு கல்விக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஏன் எல்லாரும் தமிழகத்தை தேடி வர்றாங்கன்னா, தமிழகம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த இடம். பட் சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாஜி, காமராஜர், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆரின் பொற்கால ஆட்சி, அம்மாவின் நிலையான ஆட்சி, இது எல்லாத்தினாலும் பயன் பெற்ற ஒரு மாநிலம், முன்னேறிய மாநிலம். அவங்களுடைய ஆட்சிகள் எல்லாத்திலையுமே வந்து சம உரிமை, கல்வி, சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கிறதுனால தமிழ்நாட்டை தேடி எல்லாரும் வராங்க. அது இன்னைக்கு இருக்கிற திமுக அரசுடைய ஒரு சாதனை எல்லாம் கிடையாது. இவங்களுக்கு முன்னாடி இருந்த நிலையான ஆட்சி 17 வருட கால அதிமுக ஆட்சியை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்ணாவை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு இல்ல எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமா நான் இந்த போதை கலாச்சாரத்தை தான் பாக்குறேன். ஏன்னா பள்ளிக்கு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வாயை கட்டி வயிற்ற கட்டி பிள்ளைங்களை அனுப்புறாங்க. தமிழ்நாட்டுல வந்து பெற்றோர்கள் நல்ல ஒரு அவங்க வந்து தனிப்பட்ட வகையில ஏதாவது வீக்னஸ் இருக்கலாம், பட் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணுங்கிறதுல அடிமட்ட பொருளாதார நிலையில இருக்கிறவங்க கூட கல்விய ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறவங்க. அந்த கனவை சிதைக்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு குடும்ப சூழ்நிலையோ இல்ல அரசியலோ இதெல்லாம் இல்லைங்க, அது அந்த போதை கலாச்சாரத்தினால வர்ற கொடுமை. அது வந்து முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய முக்கியமான அவசர நடவடிக்கை எடுத்து அதை செய்யலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம பார்க்குற வரைக்கும் பல தவறுகளுக்கு காரணம் வந்து அவங்க கட்சிக்காரங்களாவே இருக்கிறாங்கிறத நம்ம செய்தியில பாக்குறோம். அதான் பயமா இருக்கு.